Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. எபிரேய மக்கள் இந்த இரத்த உடன்படிக்கையை எப்படி பின்பற்றினார்கள் என்று சொன்னால், சில முறைமைகள் இருந்தது. சில காரியங்களை அவர்கள் முறையாக செய்தார்கள். இதை உடன்படிக்கை பண்ணும்போது ரெண்டு ஜாதி ஜனங்கள் உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு பிரதிநிதியை அவர் தேர்ந்தெடுக்கிறார்கள். ரெண்டு பேரும், ரெண்டு ஜாதி ஜனங்களும் அவர்களுக்குள்ளே ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறார்கள். ரெண்டாவது, ரெண்டு தனிப்பட்ட நபர்கள் உடன்படிக்கை செய்து கொண்டால் ஒருவருக்கொருவர் தங்கள் வஸ்திரங்களை மாற்றிக்கொள்வார்கள். இவன் தன்னுடைய வஸ்திரத்தை கழட்டி அங்கியை கழட்டி அவன் மேலே போடுவான், அவன் தன்னுடைய அங்கியை கழட்டி அவன் மேலே போடுவான். அடுத்தது பாருங்க, உடன்படிக்கையில் அநேக வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த வாக்கு தத்தங்கள்லாம் ஒவ்வொரு உடன்படிக்கையின் போதும் இவைகளெல்லாம் அங்கே சொல்லப்பட்டது. உடன்படிக்கை செய்து கொள்ளும்போது ரெண்டு பேரும் இந்தந்த வாக்குகளை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி கொண்டார்கள். அதன் பிறகு என்ன பண்ணுவாங்களாம், ரெண்டு பேரும் உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறவர்கள் அவர்கள் ஒரு மிருகத்தை ரெண்டாக பிளந்து வெட்டி, நடுவில் வெட்டி ரெண்டா பிளந்த மிருகத்தை, அந்த ரெண்டா பிளக்கப்பட்ட அந்த துண்டுகளுக்கு இடையே ரெண்டு பேரும் நடப்பார்களாம். அப்படியே நடப்பாங்க ரெண்டு பேரும். அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய பெயர்களை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். இவர் பெயர் அவருக்கு கொடுப்பார், அவர் பெயர் இவருக்கு கொடுப்பார். ரெண்டு பேர் பெயரும் ஒன்னோட ஒன்று கலந்துரும். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் உடன்படிக்கை பண்ண இடத்துல ஒரு மெமோரியலை உண்டு பண்ணுகிறார்கள். ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு இடத்தை அவர்கள் உண்டு பண்ணுகிறார்கள். அந்த இடத்துல ஒரு கல்லுகளில் குவிச்சு என்னத்தையாவது பண்ணி ஒரு பலிவிடம் மாதிரி கட்டி என்னத்தையாவது பண்ணி அதுக்கு ஒரு பேர் வச்சு, அந்த இடத்துல தான் நம்ம உடன்படிக்கை பண்ணி கொண்டோம் என்பதற்கு அடையாளமாக ஒரு மெமோரியலை ஏற்படுத்துகிறார்கள். அடுத்தது, மெமோரியல் ஏற்படுத்துறது மட்டும் இல்லை, ஒரு மெமோரியல் மீல் ஒன்று சாப்பிட்டார்களாம். இன்னொரு காரியம் பார்ப்போம். இதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு, உடன்படிக்கையெல்லாம் பண்ணி முடித்த பிறகு மெமோரியல் பிளேஸ் உண்டாக்கி அப்புறம் மெமோரியல் மீல் சாப்பிட்டு எல்லாம் பண்ண பிறகு அவர்கள் இணை பிரியாத, என்றைக்கும் இராத விதத்திலே ஒரு நண்பர்களாக மாறிவிடுகிறார்கள். வேத வசனத்தில் நண்பர்கள்னா, நம்ம ஊரில் நண்பர்கள்னா ஃப்ரெண்டுனா எல்லாரையும் ஃப்ரெண்டுன்றோம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை தெரியுமா, அவர் நம்ம ஃப்ரெண்டு தான் அப்படிம்பாரு. ஃப்ரெண்டுன்னா எங்கேயோ என்னைக்கோ பார்த்துருக்கிறார், அவ்வளோதான் ஃப்ரெண்டுன்றவர். பெரிய பெரிய ஆளுங்கள் பேரெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் நம்ம ஃப்ரெண்டு தான், இவர் நம்ம ஃப்ரெண்டு தான்வார். அவர் எவ்வளோ ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாருன்னு சொல்ல முடியாது. அவர் எல்லாரையும் ஃப்ரெண்டுன்றவார். அவர் எங்கேயோ பார்த்து வணக்கம் இருப்பார் போல இருக்கு, உடனே ஃப்ரெண்டு. வேத வசனத்தில் ஃப்ரெண்டுனா அப்படி பண்ண ஃப்ரெண்டு கிடையாது. வேத வசனத்தில் ஃப்ரெண்டுனா சாதாரண விளையாட்டு கிடையாதுங்க. ஃப்ரெண்டுனா உடன்படிக்கையின் நண்பன், இணை பிரியாத, நட்பு முறிக்கப்பட முடியாத அளவுக்கு ஒரு நண்பன், உடன்படிக்கையின் நண்பன். திருப்போம் 2 நாளாகமம் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன் பாருங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 நாளாகவும் 20:7. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு, கவனிக்கிறீங்களா, இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? எப்படி சொல்றான் பாருங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் இந்த தேசத்தின் குடிகளை இஸ்ரவேல் முன்பாக துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு, அவனுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்க. இங்கிலீஷில் ரொம்ப நல்லா வருது. இங்கிலீஷில் எப்படி வந்துருக்குதுன்னா, இதை did you not give it to your friend forever Abraham? friend forever எல்லாம் சொல்லுவோம், friend forever. உங்களுக்கு யாராவது friend foreverன்னு யாராவது இருக்காங்களா உங்களுக்கு? என்றென்றைக்கும் நண்பன், இன்றைக்கும் என்றைக்கும் நண்பன். நண்பரா இல்லாமல் இருக்கவே முடியாது. இவர் என்னைக்குமே நண்பராக இருப்பார், என்னைக்குமே நாங்கள் பிரிய மாட்டோம் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? ஆபிரகாம் தேவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு நண்பனாக இருந்தான். வெறும் நண்பன் கிடையாது, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆனால் சாதாரண சிநேகிதன் கிடையாது, என்றென்றைக்கும் உள்ள சிநேகிதன். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சந்ததிக்கு என்றென்றைக்கும் கொடுக்கவில்லையான் இருக்குது. ஆனால் உண்மையாகவே உம்முடைய
என்றென்றைக்கும் இருக்கிற நண்பனுக்கு இதை கொடுக்கவில்லையா அப்படின்னு. கர்த்தர் என்ன பண்ணாராம், தேசத்தின் குடிகளெல்லாம் துரத்திட்டு அவருடைய ஃபாரெவர் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான் ஆபிரகாம்னு, அவனுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை எல்லாம் கொடுத்துட்டாராம். ஏன்னா அவன் ஃப்ரெண்டு, அவன் ஃபாரெவர் ஃப்ரெண்டு, அவன் இணைபறியாத நண்பன், அவன் முறிக்க முடியாத ஒரு நட்புல இருக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு நண்பன் பாருங்க. அப்போ உடன்படிக்கை நம்ம தேவனோடு கூட எப்பேற்பட்ட ஒரு நட்புக்குள்ள கொண்டு வருவது என்று, எப்பேற்பட்ட நட்புக்குள்ள கொண்டு வருவது, அது இணை பிரிய முடியாத, முறிக்கப்பட முடியாத, என்றென்றைக்கும் நண்பர்கள் என்கிற விதத்திலே தேவனோடு கூட நம்மை கொண்டு அது இணைத்து விடுகிறது. தேவனுடைய என்றென்றைக்கும் இருக்கிற நண்பர்களாக நாம் இருக்கிறோம். இன்றைக்கும் என்றைக்கும் நாம் தேவனுடைய நண்பர்கள். அதை எதுவும் முறிக்க முடியாது, எந்த சூழ்நிலையும் அதை மாற்றவே முடியாது. You are a forever friend of God. உங்களுக்காக கர்த்தர் என்ன செய்வார், அவனுக்காக தேசத்தின் குடிகள் எல்லாம் துரத்தி விட்டுட்டு அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் அந்த தேசத்தை கொடுத்தாராம். உங்களுக்கு என்ன தரமாட்டாருன்றீங்க? ஹலோ, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுப்பாரு. ஹலோ, இருக்கீங்களா? உங்களுடைய நண்பர் அவர், நீங்கள் அவருடைய நண்பர்கள், என்றென்றைக்கும் பிரியாத நண்பர்கள், என்றென்றைக்கும் இருக்கிற நண்பர்கள். இன்னும் ஒரு வசனம் வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்க. அப்ப ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதன்னு சொல்லும்போது சாதாரண ஒரு வார்த்தை இல்லை, அது சும்மா சாதாரண ஃப்ரெண்டுன்னு கிடையாது. உடன்படிக்கை தான் அவன் அப்படிப்பட்ட ஒரு சிநேகிதனாக மாட்டினது. உடன்படிக்கையில் இருக்கிறதுனால ஆபிரகாம் கர்த்தர் லேசா போயிட்டு வான்னு சொல்ல முடியாது. அவன்கிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை முறிச்சிட முடியாது. படா நாளைக்கு உனக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு போயிடுறோம் இல்லையா நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட. இன்னைக்கு வாடான்றோம், நாளைக்கு போடான்றோம். அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு. கர்த்தர் பண்ண முடியாது. கர்த்தருடைய உடன்படிக்கை, கர்த்தர் பாருங்க உடன்படிக்கையில் நம்ம இணைச்சு கொள்றாரு. அப்போ உடன்படிக்கையில் இணைக்கும் போது அது என்றென்றைக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது. அதான் உடன்படிக்கை. அதான் சொன்னேன், திருமணம் கூட ஒரு உடன்படிக்கைன்னு சொல்லி. திருமணங்கிறது லீகல் கான்ட்ராக்டில், அது என்னது, உடன்படிக்கை. இன்னைக்கு தாலி கட்டுறது, நாளைக்கு பொட்டி தூக்கிட்டு உங்கள் அப்பா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறது இல்லை. அப்பா வீடுலாம் கிடையாது. அதுக்கப்புறம் உங்கள் வீடு தான் அவங்க வீடு, அவங்க வீடு தான் உங்கள் வீடு, அவ்வளோதான். அது பிரிய முடியாது. ஏனென்றால் அது உடன்படிக்கை, உடன்படிக்கையினால் இணைக்கப்படுகிறோம். அப்போ தேவன் உடன்படிக்கையின் நண்பராக மாறிவிட்டார் ஆபிரகாமுக்கு. மத்தேயு 26:50 பாருங்க. அந்த 26:26 தான் அந்த முதல் வாசனம் வாஸ்தம் ஆரம்பிக்கும் போது அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பெற்று கொடுக்குறாரு. ரசத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இது ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்குதுன்னு சொல்றாரு இல்லையா? சரி, இந்த வாங்கி புசிச்சிட்டு குடிச்சிட்டு இவன் போய் எந்திரிச்சு என்ன பண்றான், யூதாஸ் காரியத்து இயேசுவை காட்டி கொடுக்குறான். அப்பதான் வாங்கி குடிச்சான், சாப்பிட்டான். அப்பதான் இந்த மெமோரியல் மீல் முடிஞ்சதுங்க, உடன்படிக்கையின் மீல் அப்பதான் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே இந்த உடன்படிக்கையின் சகோதரன் என்ன பண்றான், சிநேகிதன்னு, அவன் போய் யூதர்கள்ட்ட இவரை காட்டி கொடுக்கிறான். 48ஆம் வசனம், அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன் தான் அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவருக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் ரபி வாழ்க நீர் என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். எப்படி வர்றான் பாருங்க, ரபி வாழ்கன்னு சொல்லி முத்தம் பண்றான். சீஷரில் ஒருத்தனா இருந்தவன். இயேசு அவனை கேட்கிறார் பாருங்க, நாக்க பிடிங்கி சாக வேண்டிய ஒரு கேள்வி இது. அதனால தான் அவன் நாண்டு கொண்டு செத்தான். ஏன் நாண்டு கொண்டு செத்தான்னா இதை தாங்கி கொள்ள முடியாம தான் கேட்கிறார் அவனை. இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். சொல்றாரு, எப்பா என் உடன்படிக்கையின் நண்பா, என் இணை பிரியாத தோழனே, என்னோட இணை பிரியாத ஒரு நட்புல இருக்கிறவனே, என் கூட இப்பதானே நீ சாப்பிட்டு புசிச்சு குடிச்ச, இப்பதானே அந்த உடன்படிக்கையின் போஜனத்தை சாப்பிட்ட, இப்பதானே என் கூட உட்கார்ந்து நீ புசித்து கொடுத்த, என்னாச்சு உனக்கு என் நண்பனே சிநேகிதனே, நீ எதற்காக வந்தாய் என்றார். அது உள்ளத்துல போய் அவனை தச்சு இருக்கணும். அவன் போய் வாழ முடியல, செத்துட்டான். அவன் போயிட்டு நாடுகிட்டு அதை தாங்கிக்க முடியல அவன். ஏன்னா அவர் சொல்றாரு, என் சிநேகிதனே நீ எதற்காக வந்தாய். சிநேகிதன்றது சாதாரணது இல்லை. எப்பா நீ என்னோட சேர்ந்தவன், என்னோட ரத்தத்தினால் இணைக்கப்பட்டவன், நான் உனக்காக ஜீவனையே கொடுப்பேன், நீ எனக்காக ஜீவனையே கொடுக்க வேண்டியவன், என்னை காட்டி கொடுக்குறிய 30 வெள்ளி காசுக்காக. சிநேகிதனே எதற்காக வந்தாய்
ஆஃப் பண்றாரு. அவன் அந்த துக்கம் தாங்காம போய் ஆளே செத்தே போனான். அப்ப நான் சொல்லுகிறேன், உடன்படிக்கை நம்மை தேவனோடு கூட இதுவரை இல்லாத ஒரு ஆழ்ந்த நட்புக்குள்ளாக ஆக்குகிறது. தேவனும் நாமும் இணை பிரியாதவர்களாக, தோழர்களாக, நண்பர்களாக ஆகிவிடுகிறோம். நம்ம கேட்காம தேவன் ஒன்றும் செய்ய மாட்டாரு. நம்ம கேட்காம ஒன்றும் பண்ணவே மாட்டார். இருக்கீங்களா? இருக்கீங்களா? எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போம். இப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்துக்காக, ஒரு பாக்கியமான நிலைக்காக, இந்த மேலான புதிய உடன்படிக்கைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்ணில் வருகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் நல்லவர். மீட்பிலே இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கையின் மூலமாக எங்களை உம்மோடு இணைத்துக் கொண்டீர். நாங்கள் இணைபிரியாத நண்பர்களாக, தோழர்களாக, சிநேகிதர்களாக இன்றைக்கு நிற்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறோம். இந்த பாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடையதெல்லாம் எங்களுடையதாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் என்று எழுதியிருக்கிறபடி மெய்யாகவே உம்முடைய உடன்படிக்கையின் வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு ஆம் என்றும் ஆம் என்றும் எங்களுக்காக இருக்கிறபடி ஆளுமுக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இவைகளெல்லாம் அறிந்து கொண்டு நான் சொந்தமாக்கி அதை உரிமை பாராட்ட எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஒவ்வொரு உள்ளமும் உண்மையிலே பூரிக்கட்டும், உண்மையிலே மகிழ்ந்து களி கூறட்டும். தேவ ஆசீர்வாதம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெருகட்டும். கர்த்தர் பேரில் உள்ள விசுவாசம் ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கட்டும். உமக்கு எல்லா கனமையும் துதியை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.